இடத்திற்கு தகுந்தவாறு நிறம் மாறும் பச்சோந்தியை பார்த்து ஆச்சரியப்படும் மக்களே, நேரத்திற்கு தகுந்தாற் போல தான் இருக்கும் பதவிக்கு தகுந்தாற் போல வேடம் போடும் ஸ்டாலினின் அருமை பெருமைகளை சொல்லி உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த இருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு பேச்சு, முதல்வரானவுடன் ஒரு பேச்சு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. பாவம், தூய்மை பணியாளர்களை கூட விட்டு வைக்காமல் ஏமாற்றுகிறது கருணாநிதி வளர்த்தெடுத்த திமுக கும்பல். எனது குப்பை எனது பொறுப்பு என பாடலை ஒலிக்கச் செய்து சென்னை மாநகரில் பலரை தூக்கத்தில் எழுப்புவதோடு மாநகரை தூய்மைப்படுத்துவதும் நம்மை எல்லாம் சுகாதாரமான சூழலில் வாழ வைப்பதும் தூய்மை பணியாளர்கள். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஸ்டாலின், உதயநிதி, சேகர்பாபு ஆகியோரது தொகுதியில் தூய்மை பணிகளை செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இந்த 3 தொகுதிகள் தற்போது குப்பை கூளமாக நாறிக்கொண்டிருக்கிறது. நான் 53 டிவிஷனில் வேலை செய்கிறேன். நாங்கள் கொரோனா காலத்துலேயும் சரி, இந்த பேரிடை காலத்துலேயும் சரி, புயல் மழை எது வந்தாலும் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். ஏன்னா கான்ட்ராக்டில் வேலை செய்ய சொன்னால் 16,000 ரூபாய்க்கு யார் வேலை செய்வோம்? கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செஞ்ச மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு அதுக்கேற்ற காசு வந்திருக்கும். இப்போ சுத்தமாக அது கூட இல்லாமல் நீங்கள் கான்ட்ராக்டில் போய் சேருங்க, வெறும் 16,000 ரூபாய் கண்ணா, அதை வச்சு நாங்கள் எப்படி சார் குடும்பம் பண்ண முடியும்? எங்களை வேலை நிரந்தரம் பண்ணணும், இல்லையா நாங்கள் சாகு வைக்கிறோம், இங்கே தான் இருப்போம், யாருமே இங்கேருந்து போக மாட்டோம். பார்த்தீர்களா, தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் மீது எந்த அளவிற்கு கோபத்தில் இருந்தால் இப்படி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கோபத்திற்கு காரணம் என்ன? ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்த 12,000 தற்காலிக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களை அரசு பணியாளர்களாக ஆக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கை கடிதம் இதுதான். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இப்படி கோரிக்கை கடிதம் எழுதி ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்கிறேன் என சொல்லி தூய்மை பணியாளர்களின் ஓட்டுக்களை வாங்கிய ஸ்டாலின் இப்போது தூய்மை பணிகளை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆம், அவர்கள்தானே கமிஷன் கொடுப்பார்கள். தனியார் நிறுவனங்களின் கையில் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தும் பணி ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? குறைந்த கூலிக்கு வடமாநிலத்தில் இருந்து ஆட்களை வரவழைப்பார்கள். இதனால் இங்கு இத்தனை காலம் நாற்றத்தை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய நலன் காக்க உழைத்த நம் மாநில தூய்மை பணியாளர்களின் பணி பறிபோகும். ஆக தூய்மை பணியாளர்களை முற்றாக அழித்தொழிக்கும் பணியை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார். இந்த பணியாளர்களின் 10% பேர் பட்டியல் சமூக மக்கள். நான் சொல்லவில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். பாவம், அந்த மக்களின் வயிற்றில் அடிக்க ஸ்டாலினுக்கு எப்படி மனம் வந்தது? ஆக மேடையில் பெரியார், அண்ணா என வாய்ப்பந்தல் போட்டுவிட்டு கமிஷனுக்காக கல்லாவை நிரப்புவதற்காக யார் வயிற்றில் வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்கிற கொள்கையோடு ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் ஒரு பேச்சு, முதல்வரானால் ஒரு பேச்சு, பதவிக்கு தகுந்தாற் போல திமுகவினரின் வாய் மாறிவிடுகிறது. திமுகவிடம் வாயை வாடகைக்கு கொடுத்தவர்களும் இந்த மக்களுக்காக வாய் திறக்க மறுக்கிறார்கள். நேரத்திற்கு ஒரு பேச்சு பேசுபவர்களையும் வாடகை வாயர்களையும் நாம் இனி நம்பவே கூடாது என்பதற்கு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த மக்களின் கண்ணீரே ஒரு பாடம். உட்கார சொல்ல, ஓட்டு வாங்க சொல்ல, வீட்டாண்ட வந்து நான் 19/1/2002 வந்து அம்மா நான் நான் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் உட்காந்த உடனே உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். அதை செய்யலை. அதை செய்யாமல் இப்போ 6 நாளாக நாங்கள் இங்கே உட்காந்துங்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க, எப்படி, ஏன் உட்காந்துங்கிறீங்க, இனி எங்களை வந்து ஒரு வார்த்தை கேட்கல.